ஒரு சில நண்பர்கள் மேலே உள்ள ஃபோட்டோ அனுப்பி வைக்கிறாங்க. என்னப்பா ஒரு இஸ்லாமிய இருந்து உனக்கு கோவமே வரலையா, இந்த மாதிரி பேசியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இதுங்க கோவப்படணும். அதாவது ஒரு சினிமா படத்தில் ஒரு வில்லன் இருப்பான், ஒரு ஹீரோவும் இருப்பான். அந்த ஹீரோ வந்து பஞ்சு டைலாக்லாம் பேசும்போது அப்படியே நம்ம கையெல்லாம் அப்படியே புள்ள வைக்கிறோம், நம்ம தலையை எப்படி பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அந்த ஹீரோ வந்து ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த வில்லன் நல்லவரெல்லாம் தூக்கி போட்டு மிதிக்கும் போது அடிக்கும் போது நமக்கு கோவம் ஒரு வில்ல மேலே, நம்மளால அடிக்கிறான் சொல்லிட்டு அப்படி நம்ம நினைச்சிட்டோம்னா அந்த வில்ல ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம். அதே மாதிரி தாங்க இவங்களோட வேலையே வந்து ஒரு 4 பேர் கோவப்படணும், 40 பேர் நம்மளை பற்றி பேசணும், அப்போ தான் நம்ம வந்து ஒரு பெரிய பதவிக்கு போக முடியும் சொல்லிட்டு இவங்களோட யுக்தி, அதாவது இது வந்து அரசியல் யுக்தி. இவங்களுடைய வேலையே இதுதான். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொளுத்தி போட்டுகிட்டே இருக்கணும், நம்மளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும் மக்கள். அதுதான் அவங்களுடைய ஆசை. அதுக்கெல்லாம் நம்ம ஆளாகக்கூடாதுங்க. நம்ம கேட்கலாங்க, நீ யாருடா, உங்கள் அப்பா வீட்டு இடமாடா இது, இஸ்லாமியர்கள் இருக்க வேணாம் சொல்கிறதுக்கு நீ உங்கள் அப்பா வீட்டு இடமா இது அப்படின்னு நம்ம பேசலாம். நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு வாங்கிக்கிட்டு இதெல்லாம்? ஏன்னா இவங்களுடைய வேலையே அதுதான். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது யார் தெரியுமா? மாட்டு முத்திரை குடிக்கிறவங்கள, சாணி திங்கிறவங்க தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் பேசுறது வேஸ்ட். அதனால நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதா? இதுக்கெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு போடா போடா பெரிய மனுஷன் குடிச்சோடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் இவங்களோட பெரிய பெரிய ஆள்லாம் பார்த்தாச்சு.